விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இரட்டை வேடமிட மாட்டார் என நினைத்ததற்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என்று மத்திய பாஜக அரசை கண்டித்து விடுதலை கட்சிகள் சார்பில் 2 நாட்களுக்கு முன்னதாக திருமாவளவன் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சுட்டிக்காட்டி பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல திருமாவளவனுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்பட்டு வரும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவராக திரு அண்ணன் திருமாவளவன் தான் இருக்கிறார். அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில திமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவருமே தமிழகத்தில் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை செய்து வரக்கூடிய நிலையில மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று கூறும் அனைவருமே மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஒரு தொடர்பில் இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இந்த சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி ஒரு முக்கியமா பார்க்கப்படுகிறது. திருமாவளவனும் திமுகவினரை போன்று இரட்டை வேடம் இட மாட்டார் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தனது எக்ஸ்பீரியன்ஸ்ல பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.